தமிழ்நாடு முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய தளபதி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்கள் மூலமாக கரூர் மாவட்டத்தில் கடந்த 15/7/2025 அன்று தொடங்கப்பட்ட முகாம் 179 இடங்களில் நடந்து முடிந்து இன்று 29/10/2025 இன்று 179வது முகாம் நிறைவு பெறுகின்றன. இந்த 179 முகாம்களில் ஊரகப் பகுதிகளில் 101 முகாம்களும் நகரப் பகுதிகளில் 78 முகாம்கள் மொத்தம் 179 முகாம்கள் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன. இந்த 179 முகாம்களில் 69,887 மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன. இந்த மனுக்களில் முதல் கட்டமாக பெறப்பட்ட மனுக்கள் விசாரணைக்கு எடுத்து சென்று அந்த விசாரணையின் மூலமாக ஏறத்தாழ 48,373 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் துறையினுடைய விசாரணையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவாக அதற்கான விசாரணைகள் முடிக்கப்பட்டு அரசினுடைய உத்தரவுகள் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மனு கொடுக்கப்பட்ட உரிய நபரிடத்தில் அரசினுடைய உத்தரவுகளை கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளும் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர். எனவே தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற 10,000 முகாம்களில் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் 179 முகாம்கள் மிக சிறப்பாக இன்றோடு நிறைவு பெறுகின்றன. பொதுவாக இந்த முகாம்களில் பங்கு பெற்றவர்கள் வீட்டுமனை பட்டாக்களாக இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய பெயர் மாற்றமாக இருந்தாலும் சரி, சொத்து வரி பெயர் மாற்றமாக இருந்தாலும் சரி, மின்கட்டண மின் இணைப்பு பெயர் மாற்றமாக இருந்தாலும் சரி, அனைத்து மனுக்களுக்கும் முடிந்தவரை அந்த அரங்கத்திலேயே அதற்கான உத்தரவுகள் அரசின் மூலமாக வழங்கப்படுகின்றன. சில மனுக்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழலில் அந்த மனுக்கள் ஒரு 10-15 தினங்களுக்காக உள்ளாக விசாரித்து உரிய உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன. எனவே இந்த மனுக்களை பெற்று பயனடைந்த பயனாளிகள், பொதுமக்கள், பெரியவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிங்கள் என்று என்னிடத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அவரிடத்திலும் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். மிக சிறப்பாக ஒரு வரப்பிரசாதமாக இந்த முகாம்கள் எங்களுக்கு அமைந்திருக்கின்றன. இதன் மூலமாக நாங்கள் நினைத்த தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறோம் என்ற நன்றியை முதலமைச்சர் அவர்களுக்கு சமர்ப்பித்து வணக்கம் தெரிவித்து சென்றிருக்கின்றார்கள். மொத்தம் பெறப்பட்ட மனுக்கள் 69,887. இதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள், விசாரணை செய்த வரையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள் 48,373 மனுக்கள். மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் விசாரணையில் இருக்கின்றன. இன்னும் ஒரு வாரம் 10 தினங்களுக்குள்ளாக அந்த மனுக்களும் முழுமையாக விசாரிக்கப்பட்டு அரசு நடவடிக்கை எடுக்கும். மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் 38,000 மனுக்கள் வரப்பட்டிருக்கின்றன. மொத்தம் இந்த 69,000 69,000 மனுக்களில் 38,000 மனுக்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு வரப்பட்டிருக்கின்றன. அந்த மனுக்கள் உரிய விசாரணையில் நடந்து கொண்டிருக்கின்றன. விசாரணை முடிந்த பிறகு அதற்கான உத்தரவுகளை முதலமைச்சர்கள் வழங்குவார்கள். இல்லை, அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள் ஏறத்தாழ 12,000 மனுக்கள் விசாரணை செய்த வகையில் 12,000 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் விசாரணையில் இருக்கு. விசாரணை முடிந்த பிறகு அதற்கான உத்தரவுகள் வழங்கப்படும். இதனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ காலைல 9 மணிக்கு தொடங்கிய முகாம் மிக சிறப்பாக அதில் பங்கு பெற்று அவருடைய கோரிக்கைகளை மனுக்களாக கொடுத்து அதில் பதிவு செய்து அதற்கான உத்தரவுகளை ஏறத்தாழ இந்த அரங்கத்திலே இப்போ ஒரு 70 பேர்த்துக்கு நம்ம அரசினுடைய உத்தரவுகள் அவருடைய கரங்களில் நம்ம கொடுக்கும்போது அவருடைய மகிழ்ச்சி நீங்களும் பார்த்தீங்க. அந்த அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி இந்த முகாமை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக பயன்பெற்ற தாய்மார்கள், பெரியவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். வேறு எதுவும் சரியா கேட்கல, கொஞ்சம் முன்னாடி வாங்க. கிருஷ்ணாபுரம் தாலுக்காவில் இல்லை, மொத்தம் வந்திருக்கிற 38,000 மனுக்களும் ஒரே நேரத்தில் விசாரிக்க முடியாது இல்லையா? சம்பந்தப்பட்ட அந்தந்த அலுவலகங்களுக்கு வட்டாரம்னா அது வீடியோக்கு அனுப்பிச்சுட்டு அல்லது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள் சென்று அதை விசாரிக்க வேண்டிய சூழல் இருக்குது. விரைவில் விசாரித்து முடிச்சிருவாங்க. கிருஷ்ணாபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்த மனுக்களே 10,000 மனுக்கள் தான் வந்திருக்கு. அந்த தொகுதி முழுவதும் சேர்ந்தே வரக்கூடிய மனுக்கள் 10,170 மனுக்கள் தான் வந்திருக்கு. கரூர் தொகுதியில் தான் மொத்தமாக அதிகபட்சம் 28,000 மனுக்கள் வந்திருக்கு.
மீதம் இருக்கக்கூடிய அரவக்குறிச்சிலாம் பார்த்தீங்கன்னா 20,000 வந்திருக்கு. குளித்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 வந்திருக்கு. இவ்வளோ தான் மொத்தம் வரப்பெற்றிருக்கக்கூடிய மனுக்கள். ஆகையால் வந்து கிருஷ்ணாபுரம் தொகுதியினுடைய மனுக்கள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே அந்த 10,000 மனுக்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள் 6,500. மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் விசாரணையில் இருக்கு. 10,000 மனுக்களே 6,500 மனு விசாரித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் விசாரணையில் இருக்கு. அதனால் யாருக்காவது விடுபட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக விசாரிப்பாங்க. இதை வந்து இறுதி பண்ணும்போது கண்டிப்பாக 100% மனுக்கள் முழுமையாக விசாரிக்கப்பட்டு தான் உரிய உத்தரவுகள் வழங்கப்படும்.